பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். நமக்கு பாலைவனம்னாலே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தான் குட்டீஸ். ஒட்டகம் உங்க சில பேருக்கு பிடிக்கும் தானே. நீங்க ஒட்டகத்துல அதிக டைம் பயணம் நிறைய தாட்டி ஒட்டகம் வரைஞ்சு பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒட்டகம் பிடிக்குமா அல்லது குரங்கு பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லிடுங்க. கேமல் தமிழ்ல ஒட்டகம். அது ஒரு வறண்ட இடம் தான் சொல்லப்படுது. அங்க ரொம்பவே வெப்பம் அதிகமா இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு வருஷம் அல்லது ஒரு மாதம் ஒரு வாரம் கூட அங்கே உயிர் வாழ முடியாது. அங்கே வாழ்கிற ஒட்டகம் பயணத்துக்காக கூட பயன்படுது. முதல்லலாம் அங்கே தான் அதில் தான் பயணம் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்க போகிறோம். கேட்போமா? ஒரு ஊரில் 2 வணிகர்கள் 2 ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஊருக்கு கடந்து போனாங்க. அப்படி போகிற வழியில் ஒருவருடைய ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு. இன்னொருத்தர் போயிட்டாரு. அப்போ அந்த ஒரே ஒருத்தர் ஒரு பையனை பார்த்தாரு. டேய் தம்பி, நீயே என்னோட ஒட்டகத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சிறுவன், இல்லை நான் பார்க்கல அங்கிள் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பித்தோம். அதுக்கு அதோட வலது கண் தெரியாது தானேன்னு கேட்டான். ஆமா தம்பி அப்படின்னு அந்த வணிகரும் அதுக்கு பதில் பண்ணாரு. அப்போ இன்னொரு கேள்வியை அவன் கேட்டான். அதுக்கு இடவுகால் அது நொண்டிதானு கேட்டான். அதுக்கும் அந்த வணிகர் ஆமான்னு தான் ஆன்சர் சொன்னாரு. அதுக்கு நடுப்பல்லே இருக்காது தானே அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கும் அந்த வணிகர் ஆமா தம்பின்னு சொன்னாரு. அப்போ அந்த சிறுவன் சொன்னா, நீங்க அந்த ஒட்டகத்துல தேனும் கோதுமையும் கொண்டு வந்தீங்க தானே அப்படின்னு அவன் சொன்னான். ஆமான்னு அந்த வணிகரும் ஆன்சர் பண்ணாரு. தம்பி என்னோட ஒட்டகத்தை சொல்லுப்பா, நான் அதில் பயணம் போகணுன்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன், நான் ஒட்டகத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னான். அதுக்கு அந்த வணிகர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா குட்டீஸ்? நீ அந்த ஒட்டகத்தை பார்க்காம எப்படி இதெல்லாம் சொல்லுவ அப்படின்னு வணிகர் கேட்டார். அதுக்கு அது ஒரு சீக்ரெட்னு அவன் சொல்லிட்டான் அந்த சிறுவன். அப்போ அந்த வணிகர் அங்குள்ள அந்த அரசர்கிட்ட கொண்டு போனார். அப்போ அரசர் என்ன அப்படின்னு கேட்கல, இவன் என்னோட ஒட்டகத்தை பற்றி எல்லாமே சொல்கிறான், ஆனால் என் ஒட்டகத்தை இவன் பார்க்கலன்னு சொல்கிறான், இது எப்படி நியாயம் அப்படின்னு அந்த வணிகர் கேட்டார். அதுக்கு அந்த ராஜா, தம்பி சொல்லுப்பா, எப்படி இது நியாயம், நீ என்ன பார்த்த, அப்படி ஏதாவது ஒரு சீக்ரெட் வச்சுருந்தா சொல்லுன்னு கேட்டார். ஆமாம், எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, இதோ நான் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் நடந்து வந்துட்டு இருந்த பாதையில் ஒரு வயல், அதில் சில புற்கள் இருந்துச்சு. அந்த புற்களில் லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு ஒட்டகம் தின்றுக்கிற மாதிரி நான் கண்டேன். அதை பார்த்ததும் நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஒட்டகத்துக்கு அப்போ ஒரு கண்ணு தெரியாது, அதோட கால் அச்சு விழுந்துடுச்சு. ஆனால் அதில் 3 கால் அச்சு தான் விழுந்துருந்துச்சு, 4வது அச்சு படலை. அப்போ நான் நானே ஒரு முடிவு பண்ணி ஒரு கால் நொண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்க்கும்போது அது அந்த புற்களை சாப்பிட்டுச்சு. குட்டி குட்டி புற்கள்லாம் நடுவால இருந்துச்சு. அப்போ அதுக்கு நடுப்பல்ல கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் பார்க்கும்போது சில எறும்புகள் அந்த கோதுமையை தூக்கிட்டு போச்சு. சில தேனி பூச்சிகள்லாம் வந்து அந்த தேனை எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ நானாவே முடிவு பண்ணிக்கிட்டேன், அந்த ஒட்டகத்து மேலே தேனும் கோதுமையும் யாரோ கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னதும் அங்கே அரசவையில் இருந்த எல்லாரும் அவனை பாராட்டி அவனுக்கு பொற்காசுகள் தந்தாங்க. இப்போ நீங்களும் இந்த கதையை ஆர்வமாக கேட்டிருப்பீங்க குட்டீஸ். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க குட்டீஸ். பை. God bless you. Thank you.